சன்னா பிரியாணி இன்றைக்கி ரயானோட லஞ்ச் பாக்ஸுக்கு இதுதான் கொடுத்து விட்டுருந்தேன். எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கீ, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இது சூடானதுமே இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த 3 வந்து ஒவ்வொரு பீஸ் மட்டும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு பாதி கட் பண்ண வெங்காயத்தை ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூடு பேஸ்ட்டு கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பாதி தக்காளி போட்டு நல்லா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இதை மட்டும் 2 மட்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுமே நேற்றுக்கே நான் ஊற வச்சுருந்தேன் இந்த சன்னா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பு போல் அரிசியும் ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டு குக்கர் விசில் போட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளாடி அவனுக்கு ஒரு சைட் பால் காய்ச்சதுக்கு தான் வச்சுருக்கேன். பால் ரெடி ஆகிட்டுனதுக்கப்புறமா பால் இறக்கிட்டு இங்கே தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். எதுக்குன்னா டெய்லி காலையில் ஒரு நாட்டுக்கோழி முட்டை அவனுக்கு கொடுப்பேன். ஹாஃப் வேக்காடு வச்சுட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ் இது வந்து சின்னவனுக்கு அந்த தண்ணியை டெய்லி காலையிலே கொடுப்பேன். உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சி அப்படின்னா டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஹாஃப் வேக்காடு வச்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுக்கப்புறம் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு சாப்பிட எல்லாமே கொடுத்துட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு.